சவுதி வாசியோட ஃபாலோவர் ஒரு சின்ன தப்பு பண்ணதால 900 ரியல் வரைக்கும் அவருக்கு ஃபைன் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபைன்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட ஃபாலோவர் என்ன ஒர்க் பண்றாருன்னா, வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு பேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வண்டி வச்சிருக்காரு. அந்த பெரிய வண்டி அது பேர் டயானாவோ சம்திங் சொல்லுவாங்க, ஈச்சர் மாதிரி வண்டி. அதுல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகும்போது வண்டி வெளியில அது சேரோட கால்னா இருக்கும் இல்லையா, அது வெளியில தொங்குற மாதிரி வெளியில தெரியற மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஸோ அது அவங்கள வழியிலே நிப்பாட்டி இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க 900 ரியால் வரைக்கும். அவருக்கு அதில் ப்ராஃபிட் வரதே ஒரு 300-400 ரியால் தான் எனக்கு ப்ராஃபிட்டு, எனக்கு வரதே அவ்வளோதான். பட் அதே நான் ஃபைனில் கட்டிட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மள மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க யாராச்சும் ஓட்டுறாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஓட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்க வண்டிக்குள்ளே எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்குள்ளே தான் பொருள்லாம் வச்சுக்கணும். வெளியில் தொங்குற மாதிரியோ நீங்கள் வேகமாக ஓட்டிங்கனாலும் ஏதாச்சும் ரூல்ஸை மீறினீங்கன்னா சவுதி அரேபியாவில் வேலை ஆகாது. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு புது ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சரி, ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.